ஒரு ஜீவனை ஒரு ஜீவன் கொல்லும் போது உயிர்கொலை, பிடித்து கடித்தோ அல்லது அழுத்தியோ கொல்லும். அதன் பிறகு அந்த உடலை தான் உணவாக கொள்ளுதல். 2, அது வாழும் உரிமையை பறித்தல். சுதந்திரம் பறித்தல் என்றது தனது, சுதந்திரம் அழித்தல் என்றது தான். தான் தனது என்ற 2 எண்ணக்கூடுகள் உண்டாகி அதுதான் இறைநிலையில இருந்து விலகி வரும்போது இந்த செயல்கள் முரண்பட்ட செயல்களாகி அதுல இருந்து பதிவாகி வந்ததுதான் எல்லா ஜீவனும். எந்த ஜீவனாக இருந்தாலும் இந்த 3 பழிச்செயல் செய்யாத வாழ முடியாது. ஆனாலும் அந்த கருமையத்தில் இந்த பதிவுகள் எல்லாம் உண்டாகி போகுது. அதுல இருந்து மனிதன் வித்து எடுத்ததே விலங்கினத்தில் இருந்து தானே வித்து எடுத்திருக்கிறான். அதை தொடர்ந்து கருமையத்தில் உள்ள பதிவுகள் இந்த 3 குற்றமும் வந்துட்டே இருக்குது. உயிர்கொலை அல்லது பிறரை வருத்துதல், 2வது பொருள் பறித்தல், 3வது வாழும் சுதந்திரத்தை அழித்தல். இந்த பழிச்செயல்கள் ஜீவன்களுக்கு இல்லை, அதுக்கு வேற வழியே இல்லை. அதனால செய்து சாப்பிட்டது அது போச்சு. மனிதனுக்கு அப்படி இல்லை. மனிதன் உணவு உற்பத்தி செய்ய தெரிந்து கொண்டிருக்கிறான், முறையாக இன்னொருவருக்கு உதவி வாழக்கூடிய அளவுக்கும் வந்திருக்கிறான். 6வது அறிவு சிறப்பாக வேலை செய்து இவனுக்கு இந்த தன்மையில வந்த பிறகு அந்த 3ம் பாவச் செயலாக குற்றங்களாக மாறிப்போம். அறிவானது இறைநிலையிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய பேரறிவில இருந்து தான் இது வருது. இறைவனே தான் அறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து இறைவனோட சேர்ற வரைக்கும் இந்த களங்கங்கள் நீடிச்சுட்டு தான் இருக்கும்.